இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. அந்த பழனி ஆண்டவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இனி சரியாகிடுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தருடைய அருள் வாக்கின்படி இவர் பழனி மலைக்கு அருகே இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஊரில் வாழ்ந்தவருங்க. இவர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பரட்டை தலையோடு பச்சை நிற ஆடை மட்டும் உடுத்திக்கொண்டு பழனி சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் கோவில்களை சுற்றி திரிந்திருக்காரு. இவரே ஆரம்பத்தில் பார்த்த ஊர் பொதுமக்களோ இவர் ஒரு பைத்தியன்னு கல்லால் அடித்து விரட்டியிருக்காங்க. பிறகு இவர் சொன்ன அருள் வாக்கால பல்வேறு பார்த்தீங்கன்னா அதிசயங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்திருக்குங்க பலருடைய வாழ்க்கையில். இவர் சொன்னது அனைத்தும் பழித்து இருக்குன்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஒருத்தரை இந்த நாளில் இந்த தேதியில் இறக்க போகிறாருன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் அதே நபரும் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் பார்த்தீங்கன்னா இதய வழியால் இறந்திருக்காரு. இப்படி பல அதிசயங்களை நிகழ்த்திய இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் மயக்கத்தில் இருந்ததை கண்டு சேலத்தில் பக்தர் ஒருவர் பார்த்தீங்கன்னா இவர் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. ஆஸ்பத்திரியில் இருந்த மருத்துவரும் பரிசோதித்துட்டு இவர் இறந்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சுவரியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் முழுவதும் அங்கே இருந்திருக்காரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா சென்று பார்த்தபோது அவருடைய உடல் அங்கே இல்லைங்க. சில நிமிடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் பழனியில் இருக்கிறாருன்னு தகவல் வந்திருக்கு. இது சித்தருடைய அற்புதம்னே சொல்லலாம். இதே போல் இன்னொரு நபரிடம் பார்த்தீங்கன்னா கிழக்கு போய் வடக்கு போன்னு சொல்லவோ அந்த நபருக்கு எதுவுமே புரியலைங்க. அவர் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நிலமாக சென்றிருக்காரு. அதனுடைய வழியும் பார்த்தீங்கன்னா கிழக்கு போய் வடக்கு போயிருக்கு. அவர் சொன்னபடி அந்த சூட்சம முறையினை அறிந்து கொண்ட அந்த நபரும் அந்த நிலத்தை வாங்கி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்காருங்க. இப்படி பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்திய பிறகு தாங்க ஜீவ சமாதி அடைந்திருக்காரு. இவருடைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய நினைப்பாக இவருக்கு தற்போது பார்த்தீங்கன்னா கோவில் கட்டியிருக்காங்க. இந்த ஜீவ சமாதியில் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் அன்னதானம் நடந்துட்டு வருது. காலை 6 மணி முதல் இரவு பார்த்தீங்கன்னா 7 மணி வரையுமே கோவிலுடைய நடை திறந்திருக்கும். மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா சிறப்பாக தினந்தோறும் காலை 7 மணிக்கு பூஜை நடைபெறுதுங்க. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. இவருடைய ஜீவ சமாதிக்கு சென்று வந்தாலே நல்ல மாற்றங்கள் உணர்வதாக பல பக்தர்களும் சொல்றாங்க. அந்த வகையில் இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய அருள்வாக்கின்படி கன்னிராசி நண்பர்களுக்கு இனி வருகின்ற காலங்கள் எப்படி அமைய போகுது, இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கு. இந்த சித்தருடைய அருள்வாக்கு என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கன்னிராசியை சேர்ந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே அறிமுகப்படுத்திப்பீங்க. மற்றவங்க உங்களை பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தவே தேவையில்லை. நான் இப்படி தான் நீங்களே சொல்லியிருப்பீங்க. அப்படி சொல்லி மற்றவங்கள ஆழம் பார்ப்பதால் நீங்கள் யாருக்கு இணை இல்லைன்னே சொல்லலாம். புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கண்ணியிலே உச்சம் அடையுதுன்னு சொல்லலாம். உங்களுடைய திறமையை தகுதியை பிற அங்கீகரிக்க தவறினா உங்களுக்கு நீங்களே மகுடம் சூட்டிக்கொள்வீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத அலுவலங்கள் தட்டி கேட்பீங்க. பிறரிடா வேலை செய்தாலும் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்ய விரும்ப முடிய நபராக தான் இருப்பீங்க. மேலும் பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் மாற்றிட்டே போவீங்க. இல்லைன்னா புதிய தொழில் தொடங்கி நீங்களே முதலாளியாக தான் இருப்பீங்க. மேலும் உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தந்திருக்குங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக உங்களுக்கு வருவதால் உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபத்தை சம்பாதிருப்பீங்க. உடல் எழுப்பு என்பது உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். மேலும் நீங்கள் பொதுவாகவே சாதாரணமாக இருப்பீங்க. கோபம் வந்தால் கூட வந்த உடனே மறைத்திடுவீங்க. ஆனால் சில நட்புகளை இழக்க நேரிடும். உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினா ஆவேசத்தோடு எதிர்த்து நிற்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை இடர்கள் வந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே தளம் திருவங்கியாடு திருத்தலம் தாங்க. மேலும் உங்கள் ராசிநாதன் புதன் பகவானாக இருப்பதால் அந்த தலத்திற்கு சென்று வந்தால் சிறப்பான பலன் உண்டு.
மேலும் உங்களுடைய முன்கோபத்தை குறைத்து கொண்டாலே மிகப்பெரிய மாற்றங்களும் நல்ல பலன்களும் காத்திருக்குங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும், செவ்வாய், சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், சனி, ராகு, தொழில்ஸ்தானத்தில் குரு, அயனசைன, போகஸ்தானத்தில் கேதுன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் இந்த நேரத்தில் எந்த வேலையும் ரொம்ப பொறுமையாகவும் பொறுப்போடு செய்து முடித்து பாராட்டும் பெறுவீங்க. எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடிய போகுது. ராசிநாதன் சார பலத்தால் உங்களுக்கு முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த தகவலும் நல்ல தகவலாக வந்து சேரும். விருப்பங்கள் அனைத்தும் கைகூட போகுதுங்க. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்து உயரும். மேலும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை உருவாகும். எதிர்பார்த்த பட உதவியும் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா தன்னம்பிக்கையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் சொல்படி பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த நேரத்தில் நடந்து கொள்வது உங்கள் மனதுக்கு இதமளிக்க போகுதுங்க. பெண்களுக்கு நிதானமாக பேசுவதும் நல்லது. அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையில் இருந்து ஒதுங்கி இருங்க. இருந்தாலும் கட்சி மேலிடத்தில் மேல்மட்டத்தில் மதிக்கப்படுவீங்க. கலைத்துறையினர் மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவீங்க. பழைய நிறுவனத்தில் இருந்து புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசியை பொறுத்தவரை கிரக நிலையில் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மகர ராசியில் அமர்ந்திருக்கு. மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்திருக்கு. கும்ப ராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால் இந்த நேரத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதாலும் உடன் ராகுவும் சேர்ந்திருப்பதால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்திடுங்க. தொழில் செய்தீங்கன்னா நல்ல கடன் உதவியும் கிடைக்கும். வேலை கிடைப்பதை விட அதிக எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இருக்கலாம். அதிக எதிர்பார்ப்பு இல்லாமலும் கிடைக்கக்கூடிய வேலையை செய்வது நன்மை அளிக்கும். உடம்புல வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் துணைக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே குடும்பத்தில் சில குழப்பங்கள் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையாக இருக்கும். அப்போது அதனோடு சேர்ந்து ஆரோக்கியமும் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லதே. சாப்பிடும் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல குழந்தை பாக்கியம் உண்டு. மேலும் கஷ்டி விரதம் இந்த நேரத்தில் இருந்தீங்கன்னா அற்புதமான பலன்களை தந்துடுங்க. 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருப்பதால் காதல் முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. பெண்கள் நிறைய பேர் தொழில் தொடங்கலாம். அதே போல் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இருக்குன்னு சொன்னோம். செயற்கை முறையில் கருத்தரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. 10ல் குரு இருப்பதால் வேலை பார்க்கும் இடத்துல சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படலாம். தொழில் செய்தீங்கன்னா நிதி சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. 12ல் கேது விரயத்தில் இருப்பதால் கழிவு உறுப்புகளில் மறைவு உறுப்புகளில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு முன்னேற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையப்போகுது. உயர்கல்வி தொடர்பான நல்ல அறிவு தெளிவு உண்டாகும். யோகமான மாதகமாகவும் அமையப்போகுது. அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் பழமுதிர்ச்சோலை முருகனை வழிபாடு செய்து வந்தால் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கு. அதே போல் தினந்தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வர உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைந்திருக்குன்னா கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க. அதில் முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது பிரச்சனைகள் வராமல் தடுத்துடுங்க. பணவரத்து திருப்தி அளிக்கும். மாணவர்கள் ரொம்ப கவனமாக பாடங்களை படித்தால் கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும். உழைத்து பார்த்தீங்கன்னா பயனடைய முயலுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களுடன் அதிகம் உதவியை எதிர்பாராமல் ஏமாற்றம் உண்டாக்கலாம். அதே போல் சித்திரை 1, 2 பாதங்களில் உள்ளவங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் தீர்ந்துடுங்க. இதிலும் பயம் உண்டாகும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம். சங்கடமான சூழ்நிலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஜீரண கோளாறுகள் போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்பிருக்கு. செலவுகளும் அதிகரிக்கலாம். வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு செலவினத்தை அதிகப்படுத்தாமல் இருப்பது நல்லது. பெரியவங்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்வது நல்லதுங்க.
மேலும் 3வது நட்சத்திரமாக உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.